ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளித் தந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் நான் சிறிது நேரம் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். வேலை பழுதுகள் உனக்கு அதிகமாகத்தான் இருக்கிறது. உன் மனதில் வேதனைகளை வைத்து கொண்டுதான் இருக்கிறாய். ஏன் உன் கண்களில் கண்ணீர் சிந்தி கூடதான் நின்று கொண்டிருக்கிறாய். உன்னால் எழுந்து கூட உன் வீட்டிற்குள் நடமாடவும் முடியவில்லை. நீ செய்ய வேண்டும் என்று நினைத்த வேலையை உன்னால் செய்து முடிக்கவும் முடியாமல் கை கால்கள் பலமிழந்து நீ எதுவும் செய்ய முடியாத நிலையில்தான் இருக்கிறாய். என்னால் இந்த வீட்டிற்கு என்ன செய்ய வேண்டிய கடமைகளை கூட இனிமேல் செய்ய முடியாது, என்னை விட்டுவிடுங்கள் என்று கூட நீ உன் வீட்டில் வார்த்தைகளால் சொல்லி கொண்டுதான் இருக்கிறாய். உன் மனதிற்குள் ஆசைதான், என் கடமைகளை சரிவர நான் செய்து என் குடும்பத்தை அழகாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் நீயும் நினைக்கிறாய். உன் குடும்பம் ஏதேனும் நினைத்து அதை செய்து முடிக்க வேண்டும் என்று ஆசை உனக்குள்ளும் தான் இருக்கிறது. ஆனால் உடம்பிலும் சரி மனதிலும் சரி வலுவில்லாமல் போய்விட்டதே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, இந்த வாக்கை கேட்க வந்த என் அன்பு செல்வமே, இதை இறுதி வரை கேள். இறுதி வரை உன்னால் இதை கேட்க முடியாமல் போய்விட்டால் இன்று நான் சொல்வது உனக்கு நடக்காமல் போய்விடும். கேட்க முடிந்தால் நான் இன்று நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை 100% நடத்தி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க முடியும் என் பிள்ளையே. இல்லை என்றால் என் தங்கமே, எங்கோ நடக்க வேண்டியது உன் வீட்டில் நடக்க வேண்டியது எங்கோயும் சென்றுவிடும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வாக்கை முழுமையாக கேட்டு முடி என் பிள்ளையே. நான் ஏன் இப்படி சொல்கின்றேன் என்று நீ நினைக்கலாம். ஆனால் காரணம் இருக்கிறது. காலம் கடந்து கொண்டிருக்கிறது. நேரங்கள் போய்கொண்டிருக்கிறது. உனக்காக எதுவும் இங்கு நிற்கப் போவதில்லை. இப்படித்தான் இருக்கும் என் தங்கமே. சூழ்நிலையில் ஒவ்வொரு நேரங்களையும் நீ வீணாக்கி கொண்டிருக்கிறாய். காலங்கள் எத்தனையோ கடந்து விட்டது. இனி மீதம் இருக்கும் காலத்தையாவது உன் சந்தோஷத்தை கொடுத்து உன் முகத்தில் சிரிப்பை பார்க்க வேண்டும் என்று, ஆனந்தத்தை கண்டு மகிழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என் பிள்ளையே. நான் என்னென்னவோ செய்துவிட்டேன், எங்கெங்கோ போய்விட்டேன், செய்ய சொன்னதை எல்லாம் சொல்லிவிட்டேன், செய்தும் விட்டேன். ஆனால் எதுவும் நல்லதாக நடப்பதில்லையே. நீ செய்து கொண்டுதான் இருக்கிறாய். நீ தெய்வத்தை வணங்கி கொண்டுதான் இருக்கிறாய். முடிந்தாலும் முடியவில்லை என்றாலும் முயன்ற அளவிற்கு தெய்வத்தின் காரியங்களை நல்லபடியாக நடத்தி கொண்டுதான் இருக்கிறாய் என்று செய்கிறேனே தவறில்லை என் குழந்தையே. ஆனால் தப்பி தவறியும் உனக்கு நல்லது நடந்துவிடவே கூடாது என்று நீ 50% இங்கு தெய்வத்தை வணங்கினாள். 100% தீய சக்திகள் வணங்குகின்றது. உனக்காக தீய சக்திகளை அவன் தொடுத்து அனுப்பிக்கொண்டே இருக்கின்றான் என் பிள்ளையே. ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன் என் செல்வமே, உன்னுடைய எதிரிக்கு இருக்கும் நம்பிக்கை உனக்கு இல்லை என்பது உண்மை என் தங்கமே என்றுதான் நான் சொல்வேன். ஒரு நிமிடம் நீ தெய்வத்தை வணங்கிவிட்டு ஒரு நேரம் தெய்வத்திற்கானதை செய்துவிட்டு ஒரு நேரம் தெய்வ தலங்களுக்கு செய்துவிட்டு வந்து உடனே அனைத்தையும் மறந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய். அது நான் தான் தெய்வத்திற்கு அதை செய்தேனே, நான் தான் செய்வதற்கு இதை கொடுத்தேனே, அது நான் தான் தினமும் வீட்டில் தீபம் ஏற்றினேனே,
ஏன் எனக்கு நல்லது நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? ஆனால் உன்னுடைய எதிரி ஒன்றில் தோல்வி அடைந்தாலும் கூட மற்றொன்றில் தோல்வி அடைந்தாலும் கூட அடுத்த என்று செய்து கொண்டுதானே இருக்கிறானே ஒழிய அந்த தீய சக்தியிடம் இருந்து ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று அவன் என்று கேள்விகளை எழுப்பவில்லை என் பிள்ளையே. அவன் அந்த தீய சக்திகளின் மீது அதீத நம்பிக்கையை வைத்துக்கொண்டு ஒன்று என அடுத்தடுத்து என்று அவன் படிப்படியாக ஏற்றிக்கொண்டுதான் போகிறான் என் பிள்ளையே. நம்பிக்கை இன்னும் தளராமல் தான் இன்னும் அதிகமான தீய சக்திகளை நம்புவதால்தான் நான் அவனின் தீய சக்திகள் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்துகொள் என் தங்கமே, என்பதை இந்த நிமிடத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன். என்னால் நேரத்தில் வர முடியாது. நேரத்தில் வந்து உனக்கு கொடுக்க வேண்டியதை என் கையால் அள்ளி கொடுக்க முடியாது. ஒருவரின் மூலமாகத்தான் நான் உன்னை தேடி வர முடியும் என்பதை தெரிந்து கொள். ஒருவரின் மூலமாகத்தான் உன்னை இதிலிருந்து என்னால் விடுவிக்க முடியும் என்பதை புரிந்து கொள். அதற்காகத்தான் இந்த குரலின் மூலமாக அனுதினமும் உன்னை தேடி வந்து என்னுடைய வாக்குகளை, தெய்வ வாக்கை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே, என் அன்பு பிள்ளையே. உன்னுடைய ஞான சக்திகளை மறந்து கொண்டிருக்கின்றாயே. நீ ஞாபக சக்தி உனக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. யோசித்துப் பார். பல வருடத்திற்கு முன்னால் நடந்த ஒன்று இன்று வரை உன்னை இழுத்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது பிள்ளையே. ஏன் என் அன்பு பிள்ளையே, அன்பிற்கான ஏங்கும் என் குழந்தையே, இங்கு பலவீனத்தோடு உன்னை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் ஒருவரை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அன்பை காட்டினால் நீ ஏமாந்து விடுவாய். அன்பை செலுத்தினால் உன் கையில் இருக்கும் அத்தனையும் கொடுத்து விடுவாய். நீ அப்படிப்பட்ட செயலில் இறங்கி இருக்கிறாய் என்பதை புரிந்துகொள் பிள்ளையே. கவனத்தோடு இரு என் செல்வமே. நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே என்று பலமுறை உன்னிடத்தில் நான் பல கோணங்களில் சொல்லிவிட்டேன். நான் கூறினேன், மனதளவில் கூட உனக்கு நம்பிக்கை இல்லாமல் ஆகியிருக்கிறது என்று. அது தீய சக்தி செய்யும் வேலை என்பதையும் புரிந்துகொள் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா என் தங்கமே. கர்மவினை உன் தலைக்கு மேல் நின்று கொண்டிருக்கிறது. காலத்தின் கட்டாயத்தில் நீ அனுபவிக்க வேண்டும் என்ற சூழல்கள் இங்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உன்னை இதிலிருந்து நீ விடுபட வேண்டும். ஒரு நாள் தீபம் ஏற்றினால் போதுமா? ஒரு நாள் பரிகாரம் செய்தால் போதுமா? ஒரு முறை தெய்வ ஸ்தலங்களுக்கு வந்து தெய்வத்தை வணங்கினால் போதுமா என் தங்கமே? சொல். நீ எதுவும் ஒரு முறை என்று ஒரு முறை செய்துவிட்டு பலனை எதிர்பார்க்கிறேயே பிள்ளையே, எதிர்பார்க்கிறாயே? சொல். அவன் தீய சக்திகளை நம்பும் அளவிற்கு கூட நீ என்னை நம்பவில்லையே. தீய சக்திகளை நம்பி இருந்தாலும் அடுத்து என்று சென்று கொண்டே இருக்கிறானே பிள்ளையே. ஒரு சந்ததியே அழித்து தீர வேண்டும் என்று முடிவோடு உன் தாய் தகப்பனிலிருந்து ஆரம்பித்து இன்று உன் வரைக்கும், உன் பிள்ளைகள் வரைக்கும் கூட ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறதே பிள்ளையே. முடிக்க வேண்டும் என்று அவன் உன் சந்ததிக்கு முடிவு போட்டு வைத்திருக்கிறான் பிள்ளையே. உன்னுடைய சுறுசுறுப்பை எழுப்பிவிடு. நேரமாயிருக்கிறது. இது எழுந்து உன் வேலைகளை செய்ய வேண்டிய காலகட்டங்களாக இருக்கிறது என் பிள்ளையே. தயவு செய்து உன் மனதில் எப்படிப்பட்ட நேரத்திலும்
அவமதித்து விடாதே. என்னையே தங்கமே அவமானம் படுத்தி விடாதே. நம்பிக்கை வேண்டும் உனக்கு என் செல்வமே, தெய்வ நம்பிக்கையை விட்டு விடாதே. கண் கலங்கி நிற்கும் உனக்கு கண்கள் துடைக்க தெய்வ சக்தி இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. உன் கண்ணீரை துடைத்து நான் என்றும் என் கரங்களை தருவேன் என் தங்கமே என்பதை மறந்து விடாதே. துயரங்களுக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீர் துக்கங்களுக்கும் அதிகமாகத்தான் இருக்கிறது. அது நீ சாதாரணமாக அமர்ந்திருந்தால் போய்விடுமா? நீ வந்து அடுத்த கடமைகளை செய்து உன்னுடைய தெய்வத்திற்கு செய்ய வேண்டியதை செய்து உன்னுடைய குடும்பத்தை மேலோங்க வேண்டுமா? என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே இரு. நல்லதை அதை செய்யலாம், இதை செய்யலாம் என்று தெய்வத்திற்கு செய். நீ யோசித்துக் கொண்டு இரு. தெய்வ சக்தி அதிகப்படுத்த என்ன செய்வது என்று யோசிப்பதை கைவிட்டு விடாதே. கைவிடாமல் யோசித்துக் கொடு என் தங்கமே. நீ பிறகு பார், உன்னை தோற்கவிக்க எவன் இருக்கிறான் என்று. என் தங்கமே, தெய்வம் இல்லை என்று சொல்லாதே. தெய்வம் இல்லை என்று வார்த்தையை மட்டும் உன் வாயிலிருந்து வர வேண்டாம் பிள்ளையே. இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொன்றையும் யோசித்துப் பார். சூரியன் உதயத்திற்கு மறையும் நேரத்தையும் பார். அந்த சூரியன் நேரத்திற்கு உதித்து நேரத்திற்கு மறைந்தே தெய்வ சக்தி இல்லாமல் அது முடியுமா பிள்ளையே? ஒரு சிசு கருவில் உண்டாகிறது என்றால் காசு இங்கே செலவானாலும் கூட அது யார் செய்கிறார்? காதிங்கே, மூக்கிங்கே, வாயிங்கே, கையிங்கே, காலிங்கே, எங்கெங்கே என்ன என்ற அனைத்தையும் உருவாக்குவது யார்? தெய்வ சக்தி இல்லாமல் அது உருவாகுமா? யோசித்து பார் பிள்ளையே, என் தங்கமே. மூச்சின்றி உயிர் வாழ முடியுமா? இந்த மூச்சை இங்கே இருக்கிறது என்று தெரியுமா? அந்த மூச்சு நின்றவுடன் இந்த மூச்சு எங்கே போகிறது என்று உனக்கு தெரியுமா? தெய்வ சக்தி இல்லை என்றால் இது எப்படி நிகழ்கிறது? நினைத்துப்பார் தங்கமே. அந்த தெய்வ சக்தி இப்பொழுது உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள் என் தங்கமே. தெய்வ சக்தி இருக்கிறது பிள்ளையே, தீயது இருக்கிறது என்று நம்புகிறாய் அல்லவா? அப்பொழுது தெய்வமும் இருக்கிறது என்று நம்ப மட்டும் ஏன் உனக்கு இத்தனை நேரமாகிறது பிள்ளையே? என் செல்வமே, உன்னோடு நான் இருக்கிறேன் செல்வமே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் செல்வமே. பயப்படாதே. எந்த நேரத்திலும் உன்னை தேடி 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 நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை வெறுத்தாலும் இந்த தாய் உன்னை வெறுக்க மாட்டேன் குழந்தையே. ஏனென்றால் என் பிள்ளைக்கு யாரும் இல்லையே. என் பிள்ளைக்கு என்னை விட்டால் இவ்வுலகில் யாரும் இல்லையே. என் தங்கமே, நானும் கைவிட்டு விட்டால் என் பிள்ளை அனாதையாக ஆகிவிடும். என் பிள்ளையே விடமாட்டேன். என் பிள்ளையை பிடித்து கொண்டுதான் இருப்பேன். கைகளை நீ உதறினாலும் உன்னை நான் விடமாட்டேன். விடாப்புடியாக பிடித்துக் கொள்வேன். உன்னை விடமாட்டேன். யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. உன் தாய் நான் இருக்கிறேன் பிள்ளையே. உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன். உன் மன கவலையை தீர்த்து வைப்பேன். உனக்கு வேண்டும் என்ற சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். என் தங்கமே, நான் அனாதை என்ற வார்த்தை இனி ஒரு முறை சொல்லாதே. என் செல்வமே, நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. தீய சக்திகளை அழித்து உனக்கு நான் துணையாக நிற்பேன் என் செல்வமே. இன்று உனக்கு கொடுக்க வந்த இந்த வாக்கை கேட்கிற ஒருவன் இன்று நிறைவேறாத ஆசையோடு அகால மரணம் அடைய போகிறான். யார் தெரியுமா? உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் கூட்டத்தில் இருக்கும் ஒருவன். உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடு தன் உயிரை இழக்கப் போகின்றான். இந்த வாக்கு உன் காதில் கேட்டால் இது நடக்கும்.
இந்த வாக்கை கொடுக்க வந்திருக்கும் நான் ஒவ்வொரு முறையும் உன்னை எதிர்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவனுக்கும் உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைந்தவர்களுக்கெல்லாம் நிறைவேறாத ஆசையோடுதான் உயிரை விட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தெய்வ வாக்கின், தெய்வ தாயின், தெய்வ சக்தி. சக்தியம் பிள்ளையே, எழுதி வைத்துக் கொள்ள அன்பு பிள்ளையே. சொல்லுவது 100க்கு 100 தெய்வ வாக்கு. இந்த வாக்கை முழுமையாக நான் நம்பிவிட்டேன், நம்புகின்றேன் தாயே என்று சொன்னாள். உன்னால் இன்று இந்த தாய்க்கு பெருமைதான். நம்பவில்லை என்று நீ சொன்னால் உனக்கு நடப்பது நடக்காமலே போய்விடும் என்பதும் உண்மைதான். புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயா? ஒரு முறை திரும்ப கேட்டுப்பார், அனைத்தும் புரிய வரும் என் தங்கமே. எதுவும் புரியாமல் இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ அதை புரியவில்லை என்று சொல்லியே உன் நேரத்தை கடத்தி கொண்டிருக்கிறாய். நல்லது நடக்க நேரத்தை கடத்தாதே என் தங்கமே. உன் தாய் வரும் பொழுது இப்படி செய்து கொண்டே இருக்கிறாயே, நான் என்ன செய்ய முடியும் சொல்? நீயும் மனம் வைத்து நானும் மனம் வைத்தால்தான் அனைத்தையும் செய்ய முடியும். நான் இருக்கிறேன் தங்கமே, கவலைப்படாமல் என்னை முழுமனதாக நம்பு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவக்காளி தேவியே போற்றி போற்றி. உனக்கு நடக்க இருக்கும் கெட்டதை அனைத்தையும் தவிர்த்து உனக்கு நல்லதை மட்டும் நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. இது சத்தியம். என் குழந்தையே, அனைத்தையும் நடத்தி தருவேன். வாழ்க வளமுடன்.